தானே அழுத்தப்பே ஆகிறார்கள். எம்மா, அதை நீங்க தான் அழுத்த போறீங்க. நான் நீல பெட்டியில் உட்கார்ந்திருக்கிறேன், எனவே நீலம் துடுப்பை நம்புறேன். எம்மா, மன்னிக்கவும், ஆனால் இதை நீங்கள் சமாளிக்க முடியும். அருவருப்பானதும் நான் நினைக்கிறேன் இது முடிப்படங்கள் பயன்படுத்தப்படுகிறதென. மன்னிக்கவும், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கோழி கால் துண்டுகள் என்ன அர்த்தம்? என்ன இதனை சாப்பிட வேண்டியதுதான். நீ உண்மையில் அவசியமா வேண்டுமா? ரொம்ப வெறுக்கத்தக்கது. என்ன பாத்தி, இப்படி வெறுக்கத்தக்கது எதுவுமே ஏற்கனவே நடக்காம இருந்தது. இத பார்த்தாலே கக்கின மாதிரி இருக்குது. அடுத்த பெட்டிக்கான நேரம் இது. நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது. அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். அதுதான் சரி. மிராண்டா, வாழ்த்துக்கள். நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது. சரி, சாப்பிடுங்க. எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது. இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும். எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்தவே முடியல. நான் முழுமையா சாப்பிட போறேன். நம்ம டயட் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன். அப்பா, நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை. இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன். கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன். அதனால் என்ன செய்வேன்? நான் நண்டப்பாங்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன். இப்போது என் கனவு நனவாகியது. இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. ஹே ஜான், நீ என் சோதனை பொருளாக இருக்கிற. சுவையா இருக்குது. ஓ, கண்ணாடியில் என்ன இருக்குது? ஒரு பர்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? எனக்கு என்ன பிரச்சனை? கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது? ஓஹோ, இல்லை. அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா? இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கே அந்த பாடம். ஜான், இனிமேல் எனது பெட்டியில் ஆமில்லை. கோழிக்கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை. என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா. நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை. கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டம் இல்லை. வாங்க. அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை? என்பதற்கே பூனை இருந்தது. ஆமா, இப்போ மீண்டும் நானே சிறியதாக இருந்து விட்டேன். நன்றி. இந்த முறை யார் முதல்ல இருக்க போறாங்க? வா. ஏமா, இந்த சுற்றில் நான் ஒரு சிவப்பு பொத்தானை தேர்வு செய்ய போகிறேன். சிறப்பு, ஏனில் அந்த பொத்தானுக்கு பின்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஜாம் ரொம்ப பிடிக்கும். இது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு. ஜாம்கள். இது என்ன பார்ப்போம். அது மிகவும் ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அற்புதம். மூலக்காய்களை நான் குட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். அது எப்படி? நான் உன் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதிர்ஷ்டம். கடந்த முறை நீலப்பொத்தானுடன் நல்ல தோற்றம். இம்முறை நீங்கள் குரங்கு மட்டுமே பிரியமாக கொள்ளும் சலுகையை பெறுகிறீர்கள். வணக்கம். நான் உங்களும் அவற்றை பிரியமாக கருதுவீர்கள் என நம்புகிறேன். ஏய், என்ன? ஒரு வினாடி. சரி, மரபும் அழைப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க ஒரு முழு கூட்டம் இருக்குது. சரி, இவன் ரொம்ப அதிகம். ஆப்ஸ். செப்டரேஸ் இந்த வாழைப்பழங்கள் ஆத்தையும் சாப்பிடலாம்.
ஓ அப்படினால அது எல்லாம் நான் மறந்து போனேன். ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது. கவனமாக இருக்க. நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன்? எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது. நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். மேராண்டா, நான் ஒரு குப்பை கூட இல்ல. அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போட்டு புரியும். நான் ஏயாவின் பண்டை அடைய முடிந்தது. நல்ல விஷயம். எதிர்முரண் ஜாம்காக சிறந்த கிண்டல் நினைத்தேன். இந்த வட்டத்தில மிராண்டா தொடங்க போகிறார். பச்சை நிற பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். கெட்ட தேர்வு இல்லை. மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது. நான் முதல்ல அதை முயற்சிக்கணும். மிக சுவையானது. மிரண்டா ஏமாற்றம் அடைய மாட்டாள். என்ன இது போகிறது? உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் கேவலமான பொருள். ஓஹோ, இது தேன். எவ்வளவு அற்புதமாக உள்ளது. தேனை விரும்புவது நான் தான் ஒருவர் இல்ல செம்ம. இந்த தேனீக்களும் விரும்புகிறது போல தென்படுகின்றன. அவள் உண்மையானவள். இருந்து வெளியே வாங்க. தேனீகளுடன் நட்பு வேண்டாம். வினோதமாக உள்ளது. மிராண்டா மற்றொரு பட்டனை அழுத்தினாள். சரி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சர்க்கப்பிளாய் சந்திவைகள் தரத்தையும் கொட்ட முடியும். ஓ, மிராண்டாவுக்கு வெள்ளை கூடவே நூடுல்ஸும் வேணும். அப்படியா, நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா? சரி மிராண்டா, இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்து விட்டது. இது என்ன? நான் இன்னும் தேனை கூட தொட்டதில்ல. எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் வேணும்? இப்போது நான் என்னாலே தேனை மிஞ்ச முடியாது. இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வா, அந்த மசோதா கேக் மேலே செழி போன்று இருக்கலாம். நான் பாலனும் சொல்லல. அதுதான் நான் மிகவும் இதுக்குத்தான் இந்த எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன். சரி, பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன். எம்மா, நீ ஒரேயா பேத்தானை அழுத்து உங்க படுக்கை என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். அப்பாடி, அதை தேர்வு செய்யக்கூடாது. ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். செட் இன்வென்டரி ஜிலு காலங்கெட்டு காணியுள்ளது. அவை மிகவும் பயங்கரமானவை. மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன. என்ன காரணமா? ஓ, இதை என் மேல் எடுத்து விடுங்கள். ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறதுகள்? ஓ மெய், வாய் வழி அது ஆற்று நண்டு. பயமாகிறது. காரி, அவர்கள் என்னை மேலே நீ ஒரு துச்ச சிப்பி. அவை கனமாக இருந்தது. கடவுளே, யாரும் அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை. பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது. ஏமா, மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய். வாங்க பேயாகலாம். தூங்காத. நமக்கு ஒரு சவால் நடக்குது. ஓ, நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா? அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும். அதுக்கு அருமை. ஏனெனில் இப்போது நான் முழு தியாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உன்மேல் ஊற்றப்பையாவே. இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது. அப்படியானா இப்போ நான் அது போல பத் சண்டே அவுட் இருக்க போறேன்னா ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது? எனக்கு எனது பர்ஃப்யூம் கூட இல்லையே. பண்ணிக்கும். ஆமா, நீ இப்போ அது தேவை. சரி மிராண்டா, அழுத்தும் பொத்தானை அழுத்துவதற்கு உன் வரிசை. மஞ்சள் தேர்ந்தெடுக்கிறேன். சரி, இப்பதான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல, this is பழைய கழிவுகள். ஒரு வினாடி நான் அதை கண்டுபிடிக்கணும். மிராண்டா, ஒரு பண்டைய விளக்கு. கதைகளின்படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான். வாவின்
காதலிக்கிறேன். அப்படின்னா அவர் 3 சித்திரைகளை போல உருவாக்கணும். நன்றாக தேய்க்க வேண்டும். உண்மையில ஒரு உண்மையான ஜீனியே. உண்மையில ஆசைகள் பிராண்டா. ஐயா சரி சரி சரி, பணமே என்னை அப்படியே ஆக்கிச்சுது. என்ன நரகம் தான் இப்போதான் நடந்தது. அப்படி என்ன எலி? இல்ல காத்திரு. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Oh my gosh. இது அல்லாதீன் தீப் சுரம் தெரிகிறது. நீ என்ன செய்தது? அது என் தீபம் மற்றும் என் ஜினி. உன்னால் என்ன நடந்தது? என்ன உதவுங்க? என்ன இவங்க என்ன செய்தாங்க பாருங்க. இப்ப நானும் நாட்டை வீசுறேன். Going through our lace through the gritty story is trying to get him. Just like what you were this. You'd grab them with your sneaker. என் மனைவி எனக்கு இந்த வால் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நான் ஒரு மீன் அவள் அல்ல. உனக்கு என்ன? ஜீனி, நீ என்ன பண்ணிட்ட? இங்கே வா. எனக்கு மீன் வால் வேண்டாம். உதவுங்கள். Nice buddies. Tikale எப்போதும் எல்லாருக்கும் லண்டன்ஸ். எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ஃப்ராஸ்டிங் வைக்கப்பட்ட டோனட் வேண்டும். காரணம் அல்ல, பாட்டி உனக்காக எல்லாம் சமைப்பார். எளிது. சரி பாட்டி, நீங்கள் ஏற்கனவே மாவை நெக்க எப்போது நேரம் எடுத்தீர்கள்? அனுபவம் நீண்ட காலம் பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு உண்டு. மட்டை வெட்ட நான் ஒரு சிறப்பு அச்சு வைத்திருக்கிறேன். பொரிக்க நான் அதிக எண்ணெய் எடுப்பேன். ஆகவே டோனட் உள்ளே சதை பதமாகவும் வெளியே கடினமாகவும் இருக்கும். நானும் இதே செய்வோக்களா என தெரியவில்லை. இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு வார்ப்புருவை எடுத்து மாத்திரை ஆட்டையை வெட்டிவிடலாம். அவ்வளவே. அப்பொழுது எண்ணெயை எடுக்க வேண்டும் இல்லையா? நான் நிறைய ஊற்றியதனால் இன்னும் கூடையை கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் அடுப்பை கட்ட வேண்டும். நான் பெரிய டோனட் செய்வேன். போவேன். ஓ என்ன மாதிரி அப்பாடி, சமையலறை குழந்தைகளுக்கான இடமில்ல. நான் 20 மாதங்களில் பண்ணிருக்கிறேன். புகையை நான் சமாளிக்க முடியும். இதோ எடுத்துக்கொள். சரி, உனக்கு கிடைத்தது. ஓ, இதை அணைக்க வேண்டுமா? எனக்கு சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய டோனட்கள் எப்படி மாறிவிட்டது? இது சரியானது அல்ல. நாம் இதை வெளியே போட வேண்டியதுதான். ஓ ஜேன், நீ பாட்டியை மிகவும் பயமுறுத்துகிறாய். இங்கே சிக்கலானது என்ன? எனக்கு புரியவில்லை. எல்லாம் தயாராக வைத்திருக்க. டோனட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். ராபி, நிரப்புவதற்கு ஸ்ட்ராபெர்ரி சாஸ் சேர்க்கிறேன். இப்போது டோனட்டை பருப்பில் டிப் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்பு அனைத்தையும் முன்கூட்டியே செய்துவிட்டேன். அவை இறுதி கட்டங்களாகவும் நன்றாக நடந்துள்ளது. பாட்டி அதனை அழகாக செய்ய முடியாது. ஆனால் பாட்டி வெற்றியடைய மாட்டாளா என்று யார் கூறினார்கள்? நல்ல டோனட் செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரிகிறது. கைக்குழை போல் வடிவம் கொண்டது. நான் என்ன செய்வேன்? இந்த சீஸ் தவிர மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. என்னிடம் பிரமாதமான ஒரு யோசனை இருக்கிறது போலும். சீஸும் மாவை போல் இழுக்கலானது. எனவே இதிலிருந்து சீஸ் டோனட் செய்வேன். நாம் செய்வோம். நான் சில சிப்ஸ்கள் துகள்களை சேர்க்கிறேன். சிப்ஸ்கள் கொள்வோம். என்ன நடக்குது? பூகம்பமா? இல்லை, உங்கள் பெண் பேரன் விளையாட்டுக் கொண்டிருக்கிறாள். அமைதியாயிருங்க. நான் விளையாடவில்லை. நான் குழந்தை குளோரியாவுக்கு சமைக்கிறேன். எனவே இப்போது அதில் ஒரு டோனட்டை புரியலாம். அது சிறப்பாக தோன்றுகிறது, ஆனால் ஏதையா பரவாமல் இருக்கிறது. எனக்கு தெரியும். டோனட் ருசியாக இருக்க அதை நன்றாக புளிக்க வேண்டும். அதிலும் அடுப்பில் வாணலியின்றி செய்வது நல்லது. ஏனெனில் அது அப்படி செய்ய சுவாரஸ்யமாக இருக்கும். ஜேன், நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அது எந்த கேன் முதல் சுற்றில் வெல்ல போகிறதோ? பள்ளியில் சமைத்த டோனட்டுகள் இருந்தால் பாட்டியிடமிருந்து அங்க பார்வை கொண்டே வைப்பவர்கள், அல்லது அது சகோதரி ஜேன் தயார் செய்த சீஸ் தட்டு இருக்கலாம். என் கண்கள் கோர்க்கின்றன. காட்டில் அழகான இளஞ்சிவப்பு வட்டல்கள். வாவ், அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அவற்றில் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி உள்ளது. இல்ல, ஓ அதே ருசியே. நான் அதன் பால் ஈர்க்கப்படவில்லை. ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமான டோனட். நாம் அதை முயற்சிக்க வேண்டும். இந்தது நீண்டு உருகி உங்கள் வாயிலை கரைகிறது. மிகவும் நல். ஆனால் எது நான்? ஆம், சரி. பழச்சார பாலடி பந்துகள் வென்றுவிட்டன. நான் அதை தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு ஒரு பிரத்யேகமாகவும் சுவையான சாலட் சாப்பிட ஆசையாக உள்ளது. வேண்டுமா? இது சீசர் சாலட், ரோம்பு சாஸ் சாலட்.
காசி செய்யலாம். இப்போது நான் ஒவ்வொன்றையும் சிறிது குறைவாக நறுக்கப் போகிறேன். ஓ உற்றவர் போல நடிக்காதே. அது பண்ணதை நிறுத்துங்க. இளம் பெண்மணி, சமையல் அறையில நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கையில் கத்தி இருக்கும்போது காய்கறிகளை கவனமா நறுக்கி அழகா ஒழுங்காக்கணும். மற்றும் கோழி, சுவையான கோழி, அதை காய்கறிகளோட சேர்க்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு அழகான சுய சேவையாக எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இதற்காக ஒரு முழு கையளவு கீரையை பிளெண்டரில் வைக்கிறேன். பிறகு நான் அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கிறேன். அதை கலக்குவோம். இல்ல ஜேன், இது தாய் உணவு. தயாரான கலவை ஜெல்லியாக மாற்ற விரைவாக குளிர வைக்க வேண்டும் மற்றும் அதை ஒரு பிளேட்டில் வைக்கவும் செய்யலாம். அருமை, அது ரசிக்கத்தக்கது. ஆம் அம்மா, ஆனால் இப்போது நீங்கள் உணவிற்கு காய்கறிகளை சேர்க்கலாம், மேலும் மார்பகம் துண்டங்களை வெட்டலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய பாட்டிலில் எண்ணெய் முற்றிலும் அழகானது விவரங்களில் உள்ளது. என்னுடைய உணவில் எண்ணெய் பட்டாணி சேர்ந்து ஒரு உணவை கேடு கிடக்க முடியாது இல்லையா? பாட்டி, ஆனால் என்னை பற்றி என்ன? எனக்கு காய்கறிகள் வெட்ட நேரம் இல்லை. ஜேன், நீ கலந்து கொள்வதற்கு இது என்ன ஒரு அதிர்ச்சி! இது ஒரு மலை போன்ற மிச்சங்களாக இருக்கிறது. இது போன்ற ஒரு உணவு வெற்றி பெறாது. நான் எதையாவது யோசிக்க வேண்டும். நான் உனக்கு ஒரு சீனி காய்ச்சி செய்வேன். குளோரியா, நீ எதையும் வெட்டவும் தேவையில்லை. சிறிய துண்டுகளாக சின்னம் செய்தால் போதும். ஜெல்லி கண்களையும் மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கவும். அப்புறம் அது சரி. ஓ, எவ்வளவு அழகான மற்றும் சுவையான உணவு பானங்கள் நமது போட்டியாளர்கள் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்ததை குளோரியா விரும்புவாளா? நாம் இப்பொழுது தெரிகிறது. நான் இந்த பசுமை 31. ஜெல்லி விஷயத்தை கொள்வேன். நான் இதை முயற்சிக்கிறேன். குழப்பமானதாக? என்ன குழப்பம்? இல்ல, இந்த சாலடுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த சலாடு மிகவும் சாதாரணமாக தேடுகிறது. எளிய சலாட், எளிய சுவை, சிறப்பு எதுவும் இல்லை. சரி, போகலாம். வாவ், எவ்வளவு சூப்பர்! இதோ ஒரு மார்மலேட் ஜில்லி சாலட். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது. இது வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆம், எனக்கு இது பிடிக்கும். ஹூரே, எனக்கு தெரியும். ஹை பைஃப் கொடுத்து வாங்க. இதுவை பற்றி கூடுதல் எளிமையாக இருக்க முடிவதில்லை. பாட்டி, அதை செய்ய முடியும். உன் சகோதரியும் அதை செய்ய முடியும். பெரியவளே, பொரிப்பதை சாப்பிடாரே. பாட்டி, எனக்கும் ஒன்று கொடுத்து விடு. அது பொழிவது போல தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சற்றே எண்ணெய் வருகிறது? பாட்டிலை கலக்குவேன். இல்லை, நான் அதை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, ஜேன், இல்லை. பாட்டி சமையல் தொடங்கலாம். நான் 2 முட்டைகளை உடைத்து விடுகிறேன். இப்படி இதை உடைத்து விடுவேன். நான் மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன். இப்போது தீட்டில் அப்படி பவுங்க உங்கள் அரிசிக்கு வல்லோர மட்டும் இல்லை. இதுதான் என் செயல். முதலில் நான் கிரீமை கொஞ்சம் சூடாக்குவேன். நான் ஆரஞ்சு தோல் இழுத்து மற்றும் ஒரு ரகசிய பொருளை அதனுடன் சேர்ப்பேன். அதன் உதவியால் உணவு சிறந்த உணவகங்களில் இருப்பதைப் போலவே இருக்கும். நான் பீச்சுகளை நறுக்கி அதில் இம்மாதிரியான மாலிகுலர் சமையல் பொருளை சேர்ப்பேன். சிறிய சாமானிய அதிசயத்தை உருவாக்கி மொலிகுலர் முட்டைகளை வறுக்க நேரம் வந்துவிட்டது. இதோ அதை ஒரு தவாவில் ஊற்று. இதோ, வாவ், இதை யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். என்னுடைய சாம்பல்கள் அவை. எதிரெல்லாம் தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கொடூரம்! ஆமாம், குட்டி குளோரியா போராடுகிறாள். பாட்டியின் முட்டைகள் மிகவும் விருப்பமளிக்கும் வகையில் இருக்கின்றன. ஆம் ஜேன், இந்த சுற்றில் உனக்கு வாய்ப்பு இல்லை. குட்டி குளோரியாவின் மனம் நோய்க்குரிய சமையலை விரும்புமா? நாம் இப்போதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எங்கு தொடங்குவது? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். ஆமாம், தவறில்லை. சரி, இது என்ன? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். வாவ், என்ன விசித்திரமான முட்டைகள்! வாவ், இது இனிப்பு. இது எப்படி நல்லிருக்கிறது! எனக்கு இது பிடிக்கும். நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். நான் அதை தெரிந்தேன். பாட்டி, சோளம் வாங்க. நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அன்புக்குரியவரே, எனக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி. சாண்ட்விச் எளிது. நானும் அடிக்கடி நுடல்லா வைத்து டாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த முறை நான் சிறிது சுவை மிகுப்பு செய்ய போகிறேன். எனக்கு பிடித்த மார்ஷ்மெலோக்கள், ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்கள், இனிப்பு மற்றும் புளிப்பு மேர்மலேட் ஜிபுக்கள் சேர்க்கிறேன். இது எவ்வளவு சுவையோ! ஆனால் இந்த சாண்ட்விச்ல இன்னும் ஏதோ குறைவாக தோன்றுகிறது. ஆமாம், இனிப்பு ஜெல் மற்றும் புளிக்கமான அமிலம் மிட்டாய். என்ன சிறந்த யோசனை! அசல், ஆனால்
பாரம்பரிய சமையல் முறை பின்பற்றுவது நல்லது என நினைக்கிறேன். கடுகு, ஹாம், சீஸ், கீரை, இலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கவும். இப்போது செருப்பு இரண்டு புறமும் பொன்னிறமாக பொரித்துக் கொள்ளலாம். இல்லை, பாட்டி அவர் முதலில் என்னை கடித்தார். சரி. இப்போது முக்கியமான அற்புதமான உணவு நடைல்களாகும். நத்திரம் எவ்வளவு நாற்றமோ. என்ன மனம்! இது பாரிசு போன்ற மனத்துடன் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். நான் கடல் உணவுகளை சேர்க்கிறேன். ஹோ, அருமை! இறுதியாக அச்சில் மூடு செய்யப்பட்ட சாணத்தை சேர்க்கிறேன். என்ன? பாட்டி காய்ந்து போயிருக்கிறார். இது ஒரு உணவு கலை நீட்சியம். நம்ப முடியாதது. நான் என்னை மீறியுள்ளேன். ஒரு நல்ல சாண்ட்விச்சையும் செல்ல வேண்டும். ஆஹா, சாக்லேட் உருகிவிட்டது. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். நாம் ஒரு பெட்டியில் தண்ணீர் எடுத்து அதிலே இரட்டுப்படும் ஐஸை சேர்க்க வேண்டும். இப்போது பரவலாக சாக்லேட் வடிவங்களை விடலாம். அதற்கு பின் அது எந்த வடிவத்திலும் உறையும். இந்த டிப்ஸை நான் டிக்டாக்ல பார்த்தேன். ஆஹா, நல்ல வேலை. இதை செய்யலாம். பல்வேறு போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு விதமான சாண்ட்விச்கள். குளோரியா எதை தேர்வு செய்வாள்? நாம் இப்போதே தெரிந்து கொள்வோம். அஹாடி, இப்படியான அழகான சிறிய இதயம். இவ்வளவு சாதாரணமான சாண்ட்விச் என்னவாக இருக்கிறது? ஐ, இது மிகவும் அசிங்கமான சுவை. ஐ, அது நகங்கள். யார் இதை? அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அது அற்புதமான சாக்லேட் இதயம். எவ்வளவு ருசியானது. என்னை ஒரு இனிப்பு சாண்ட்விச் பிடிக்கும். சரியே, இந்த சாண்ட்விச் சாதாரணமாக தோன்றுகிறது. நாம் இதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாரிடமிருந்தும் சிறந்தது. நான் இதை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆமா தாத்தா. நான் கழிவினி என்று இருக்கிறேனா? நான் முதலாவது அந்த பொத்தானை அழுத்தி இருப்பேன். எனக்கு நீரில் நிறம் பிடிக்கும். அதனால் அது எனக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் இருப்பேன். என்ன கிடைக்கும் என பயங்கரமாக எண்ணுகிறேன். மிராண்டா, நான் வருந்துகிறேன். ஆனால் நீலம் தான் உங்களை ஏமாற்றியது. இந்த வெள்ளையில் சில உணவுகள் ருசியாக இருந்தன. ஆனால் இப்போது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நீங்கள் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஏதேனும் மதிப்புமிக்க ஒன்றை பெறலாம். அது என்ன? நீ பாழை யாருக்கு மேலே எறிய முடியாது. அது ரொம்ப கெட்டது. போகிறது. சொல்லலாம். இல்ல இல்ல, நீ ஒரு வேலை மிகவும் மோசமாக குளிர்ந்திருக்கிறாய். நான் எம்மாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் எடுக்கப்படுதால் நான் ரொம்ப பிரகாசமான நிறம் சிவப்பை தேர்வு செய்வேன். எம்மா, உன் உணர்ச்சி உண்மைதான். அந்த பொத்தானுக்கு பின்னால் மிகவும் குளிர்ச்சியான ஒன்று இருக்கிறது. சுவையான உணவுப் பொருள் பொம்மை அல்ல, ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றும். அது பணம். நான் செல்வந்தனாக போகிறேன். ஆமா, ஏமா, வாழ்த்துக்கள். நீங்கள் புனையால் சுற்றில் அற்புத நற்செய்தியை கண்டுபிடித்தீர்கள். ஓ மை காஷ், நான் மிகப்பெரிய சாதனையாளர் ஆகிவிட்டேன். இப்போது என்னை விட கெட்டியானவர் யாரும் இல்லை. ஓ மை காஷ், எம்மா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அமைதியாக இருங்கள். நான் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டுமெனில் நீங்கள் சாதகம் இல்லை. வா. அற்புதம். மிராண்டா, இன்னும் அந்த ஸ்கஃபிஸ்ல இருக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? உண்மையில் ஒரு தொப்பி மற்றும் சில டிக்டாக்குகள் எனக்கு கிடைத்தன. மற்றும் நான் மைக்ரோஃபோன் போல இருக்கிற ஒரு தோண்டி வைத்துள்ளேன். நான் உன்னை பொழுதுபோக்க அனுமதிப்பேன். அதனால் இந்த துர்நாற்றத்தை தணிக்க கொஞ்சம் முட்பூச்சி திரவியத்தை பூச வேண்டும். ஏனெனில் இதன் வாசனை அறையை முழுவதும் பரவி விட்டது. இதுதான் எனது பெட்டி. சரி, மிச்சம். பெண்களை பஸ் இரண்டாவது சுற்றத்துக்கான நேரம். இந்த முறையில் எனக்கு அதிர்ஷ்டம் அமையும் என நம்புகிறேன். Miranda, what gets your sister's name? I go charge for them sell it.
Adam Shoyan ifsidim sen. ரொட்டி ரோல்களா? நான் இவற்றை என்ன செய்வது? இவ அது மூடு அந்த கூட அளவுக்கு சுவையில. நல்லது. ஹே, இது வெறும் பிரெட் ரோல்ஸ்னு யார் சொன்னது? உங்களுக்கு ஹாட் டாக்ஸ் கூட கிடைக்கும். இப்போ இது ஒரு உண்மையான ஹாட் டாக்ஸ்க்கு நீங்க தேவையான எல்லாம் உள்ளது. ஐயோ, எனக்கு உண்மையிலே திராவண மதிய உணவு கிடைக்க போயிடுது. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாட் டாக் சாஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? உங்களுக்காக என் தரப்புல கெட்சப் மற்றும் மஸ்டர்ட் இருக்கிறது. ஏய், என்னால் அதை பற்றி என்ன போர் செய்ய வேண்டும். இருந்தாலும் நான் அதனை பன்ஸ்களால் துடைக்கலாம் மற்றும் பின்னர் சாஸ் ஹாட் டாகில் இருக்கலாம். மிக்க நன்றி. நீண்ட நாட்களாக எனக்கு இத்தனை மகிழ்ச்சி இல்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மீரண்டா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இப்போது எம்மா அந்த பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது. ஹலோ, இந்த முறையில நான் மஞ்சள் பொத்தானை அழுத்த முயற்சி செய்வேன். அது ஒரு சிறிய சூரியனை போல தோன்றுகிறது. நீங்கள் ஒரு மீன் இல்லை. இப்போது நிச்சயமாக மேலும் இருக்கும். ஐயோ, நான் குடையை கொண்டு வந்ததில் சந்தோஷமாக இருக்கிறேன். எம்மா மோசமா இருக்கலாம். மல்பால் அவர் பெட்டியில் மகாபலம் போல இருக்கும். என்ன செய்வது இப்போது? இந்த மீனுடன் உட்கார்ந்து பாழாக வேண்டுமா? இல்லை, ஏனெனில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பரிசு உள்ளது. புதிய நண்பர். அவரது பெயர் ஃபேஃபசி. நான் நீங்கள் அவரை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். ஐயோ, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். விடு. அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி இருக்கிறீர்கள் மிராண்டா? அருமையா இருக்கிறது. உங்களுக்கு நான் ஹாட் டாக் பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. அப்பா, எனக்கு ஏன் பூனை தேவை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் எல்லா மீன்களையும் சாப்பிட போறான். அவன் மீன்களை சாப்பிடுகிறான், நான் ஹாட் டாக் சாப்பிடுகிறேன். நாங்கள் இங்கிருவரும் ருசியான சிக்ஸியை கொண்டிருக்கிறோம். இந்த முறை முதலில் பொத்தானை அழுத்துவது யாரு? நான். எந்த பொத்தானை அழுத்துவது என ஏற்கனவே முடிவு செய்துள்ளேன். நீளம் என ஏமாற்றாது என நம்புகிறேன். இது மிகவும் நுட்பமான மற்றும் சுவையானது. சீசுடன் பாஸ்டா. இது ஏற்கனவே இது இத்தாலி போல தோன்றுகிறது. நூடுல்ஸ். ஆனா வறுமையாக நூடுல்ஸ். அதற்கு நல்ல சுவை இல்ல. இது வேற ஒரு விஷயம். உண்மையான இரவு விருந்து உணவகத்துல போல ரொம்ப சுவை மிகுந்தது. நீங்க அதுவேன்னு நினைச்சால் நீங்க தவறுவீங்க. ஏனில உங்களை காத்து கொண்டிருக்கும் சாஸ் கூட உண்டு. சரி, இதுதான் அளவுக்கு மீறியது. இப்போ எங்களுடைய மொத்த தலைவும் கெஜபால போய் நிக்குது. நீங்கள் கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன். நான் துளசி பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். அது உன் மிகப்பெரிய தவறு. ஆஹா, மிராண்டா, நான் உன் பக்கமா வந்துட்டேன். இப்போ ஒரு பொத்தானை கிளிக் பண்ணணும். உனக்கு நிச்சயமாக ஒரு ருசியான கூழ் கிடைக்கும். இத்தாலிய பிஸ்ஸா. ரெண்டும் இருக்கலாம். ஆஹா, எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை இப்படி எரிய வச்சேன். இப்போ அது என் முகம் முழுக்க இருக்கிறது. மன்னிக்கவும். இட்டாலி சமையல்காரன் அல்ல என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும்.
மோசமான சவியர்ஸ்டனை மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. மற்றும் நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். என்னை ஏமாற்றாதே சிவப்பு பொத்தானே. அது உங்களை சோகப்படுத்தியது. என் அழுக்கை போக்குவதற்கு நான் நீண்ட நாட்களாக விரும்பி இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் என்று நினைக்கிறேன். செய்யறம் நர்ஸ். விட்ட கால்மங்கை மற்றும் டி-ஷர்ட் எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கலவை மற்றும் தண்ணீரை மறந்து விடுங்கள். நீ என்ன செய்கிறாய்? நீ இவற்றை கழுவ போக இல்லை. நீங்களா? நான் இங்கே வந்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? வீட்டில் அதை துவைக்க நேரம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? தங்களுடைய சாதுகளை மூடுங்கள். சுபஜித் ஏனிலும் தோற இங்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்க போகுது. போகலாம். Perfect. இது வேடிக்கையாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. மீராண்டா, நீயும் ஒரு பொத்தானை அழுத்தக்கூடாதா? Sorry. The அதிர்ஷ்டசாலி. Here. Hey, இங்க கேமரி we're seeing man of the covenant cake இங்க கேட். கூலா. தயவு செய்து நீங்களா? ஆமா. தயவு செய்யலாமா? ஓ ஆமா. Det erste smak da in ich hätte spombe இருந்துச்சு. உனக்கு வெட்கம் இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இதோ வாருங்கள். இதோ இந்த ஸ்பாக்லர் உங்களை ஒரு ஸ்பெயிண்டியமான நிலையில இருக்கிறதுக்கு உதவும். இது ஒரு வானவேடிக்கையா இருக்கும். அச்சா தருங்க. மிராண்டா, நீ ஓகேயாதானா? இது ஒரு கொடூரமான விடுமுறை. ஹதஸ்களை பிரபசம்பல்ல. ஹான்சோ உண்டர்வேர் மற்றும் டி-ஷர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அவைக்கு நான் உட்காந்துக்கிறியா? ஸ்ட்ராபெரி அடங்கினீங்க.